ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத நான் ஒரு 1 ஹவர் முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய என்ட்ரி நான் எங்கே எடுத்திருக்கேன், எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கே எடுத்தேன். பட் அதோட எஸ்எல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் வந்து ரீஎன்ட்ரி அப்படிங்கிறத எடுத்தேன். ஸோ இப்போதைக்கு ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டில் எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பட் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுத்தாங்க கரெக்டாக. இதை பார்த்துட்டு ஐயோ மார்க்கெட் வந்து இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் போகுது, என்னோடய எஸ்எல் ஹிட் ஆகிடுவேன். ஆக்சுவலி ஹிட் ஆகியிருக்காது, ஆனால் ஹிட் ஆகிடுமோ, லாஸ் வந்துடுமோ, இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட் ட்ரேடிங் வேறு, மார்க்கெட் இப்படியே இன்க்ரீஸ் ஆகி மேலே மேலே போயிடுச்சு அப்படின்னா என்னுடைய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் ஜீரோவுக்கு வந்துடுச்சுன்னா கம்ப்ளீட் கேபிட்டல் வாஷ் அவுட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்காமலேயே அது நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் அதை எக்ஸிட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் குட், ஓகே எனக்கு லாஸ் வேணான்னு எக்ஸிட் ஆகிருக்கீங்க. பட் எக்ஸிட் ஆகிட்டு ஒரு பை என்ட்ரி கால் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ரேலி கண்டினியூ ஆகும். அது வரைக்கும் எவ்வளோ பெரிய க்ரீன் கேண்டில் இன் பிட்வீனில் எடுத்தாலுமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் வருவாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ எக்ஸாக்டாக இங்கே அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கான ரிசல்ட்டை மார்க்கெட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் 24,866.20 கிட்ட இருக்குது. செகண்ட் டார்கெட் லெவல் அரௌண்ட் 24,828 அண்ட் தேர்ட் டார்கெட் லெவல் அரௌண்ட் 24,776 இந்த ரேஞ்ச் கிட்ட இருக்குது. ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் எந்த அளவுக்கு நம்மளுடைய பேஷன்ஸ்க்கான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஈவன் லைவ் அனாலிசிஸ்மே பார்த்தீங்கன்னா 9 to 11 o'clock தான். ஆனால் இன்றைக்கி 11 o'clock ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக புக் பண்ண முடியலை. ஏன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸாக. அதனால் 12:30 வரைக்குமே எக்ஸ்ட்ரா 1.5 hours எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் லைவ் அனாலிசிஸில் கைடன்ஸ் அப்படிங்கிறத கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணேன். பட் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொன்னேன், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வருவாங்க, இந்த லெவலுக்கு மேலே போகாத வரைக்குமே செல்லர்ஸ் தான் ஆக்டிவாக கண்ட்ரோல் எடுப்பாங்க, ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணேன். ஸோ இப்போ எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்துட்டுருக்காங்க. பார்க்கலாம் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவலாவது நம்மளுக்கு அச்சீவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத. ஓகே, தேங்க்யூ.